ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ எஸ்பிஓவோட இன்ட்ரோ கமிஷன் எப்படி ஆட் ஆகுது, உண்மையாக ஆட் ஆகுதா, எல்லா டீட்டெயிலும் பார்த்துடலாம். நிறையா ப்ரோக்ராம்ஸ் இப்போ உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. எஸ்பிஓ பழைய மாதிரி இல்லை, புதுசாகவே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வேறு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. ஒவ்வொரு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ எஸ்பிஓ பொறுத்த வரைக்கும் இப்போது இன்ட்ரோ கமிஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5% ஆட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இருக்கீங்க 2 பேர் உங்களுக்கு கீழே ஜாயின் பண்ணால், அதாவது இனிமேல் ஜாயின் பண்ணால், இதுக்கு முன்ன ஜாயின் பண்ணியிருந்தா ஓல்டு மெம்பர்ஸ் கிடையாது. இனிமேல் புதுசாக ஜாயின் பண்ண போகிறவங்க ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு 5% கமிஷன் கிடைக்கும். அதுபோல் நிறைய பெனிஃபிட் இருக்குது. வீக்லி நீங்கள் 2 பேர் ஜாயின் பண்ணும்போது அதை நீங்கள் ஆன் பண்ண முடியும். அதுக்கெலாம் தனி இன்னும் நிறையா இருக்குது. நோட்டீஸ் போர்டு ஆடியோ கேட்டிங்கன்னா நிறையா இருக்கும். 750 ரூபா, 50 ரூபா, அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நிறையா இது வரும். இது ஜஸ்ட்டு ஒரு இன்ட்ரோ கமிஷன் ஆக்டிவ் ஆகிட்டு அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்கிறேன். இன்னும் நிறையா தகவல் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் டீட்டெயிலாக. ஓகே, இதில் மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, 2 மெம்பர் தான் ஜாயின் பண்ணணுமா அப்படின்னு நினச்சா அப்படி கிடையாது. 2 மெம்பருக்கு மேலே நாள் ஜாயின் பண்ணலாம். 2 மெம்பர் உங்கள் லிங்க் மூலம் ஜாயின் பண்ணிவிட்டு அவங்க அப்டேட் ஆன பிறகு உங்களுக்கு கமிஷன் ஆட் ஆக ஆரம்பிக்கும். அதாவது அவங்க வேலை ஸ்டார்ட் பண்ண அப்புறம். ஓகேவா? இது நிறைய பேர் சும்மா மொட்டையாக சொல்லிடுறாங்க. நிறைய பேர் கொஸ்டின் கேட்குங்க. ஸோ அந்த மாதிரி கிடையாது. அப்டேட் ஆனதுக்கப்புறம் அவங்க ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி அவங்க அமௌண்ட்டு வேலெட்டில் அவங்களுக்கு அமௌண்ட் ஆட் ஆகும்போது உங்களுக்கு கமிஷன் ஆட் ஆக ஆரம்பிக்கும். நீங்கள் ஆட் பண்ணி விட்றீங்களா, அதுக்கு தனி அமௌண்ட்டு, அது ரெஃபர் அமௌண்ட்டு தனியாக உங்களுக்கு ஆட் ஆகும். இது இன்ட்ரோ கமிஷன் அவங்க வேலை பார்க்குற அமௌண்ட்டு தனியாக ஆட் ஆகும். ஏன்னா நிறைய பேர் மொட்டையாக சொல்லிடுறாங்க. உங்களுக்கு யார் நிறைய பேருக்கு புரியலை. ஸோ தெளிவாக கவனிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ சும்மா இது எக்ஸாம்பிளுக்கு 2 பேர் ஜாயின் பண்ணி விட்டால், இது இவங்க போட்டாங்க பாருங்கள். இது எக்ஸாம்பிளுக்கு தான் எடுத்தேன். ரெஃபரல்னு போட்டாங்க இன்ட்ரோ கமிஷன். ஓகேவா? டெய்லி டாஸ்க்குன்னு போட்டு இப்படி போடக்கூடாது. எல்லாமே கொஞ்சம் இன்ட்ரோ கமிஷனாக ஒர்க் பண்ண அமௌண்ட்லேருந்து ஆட் ஆகும். ஸோ அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இது 2 பேர் ஆக்டிவ் பண்ணால் இதில் இப்போ பாசிபிள் இருக்குது. ஸோ நிறைய அமௌண்ட்டு 600 ரூபா கிட்ட ஆட் ஆகும். காட்டினேன் பாருங்கள் வேலெட்டில். ரெஃபர் அமௌண்ட்டு 2 பேர் நான் ஆட் பண்ணி விட்டேன். 600, 1200 ஆட் ஆகிருக்கு. நான் டெய்லி டாஸ்க் பண்ணுறம்போது 2827 ரூபா இருக்குது. இன்ட்ரோ கமிஷன் இந்த இருக்கு பாருங்கள். எனக்கு கீழே வேலை பார்த்தாங்களா, எத்தனை நாள் வேலை பார்த்துருப்பாங்களோ அந்த அமௌண்ட் இங்கே ஆட் ஆகிட்டே இருக்கும். 338 ரூபா. எனக்கு கீழே ஜாயின் பண்ணுற விருப்பம் வர்றவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். பயோலேயும் இருக்கும், மேலே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், எல்லா இதுலேயும் இருக்கும். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். அதில் ஆடியோ வரும். அந்த ஆடியோ ஃபுல்லாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ஃபார்மை ஃபில் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. இல்லைனா டவுட்னா எனக்கு ஃபேஸ்புக்கில் மெசேஜ் அனுப்புங்க. அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். என்னோடய பயோலையும் இருக்கும். ஓகே, இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இல்லை இன்னும் வேணும்னா இது அஃபிலியேட் ப்ரோக்ராமில் இருந்தால் தான் நம்ம இது பண்ண முடியும். நீங்கள் இதை அப்டேட் பண்ணதுக்கப்புறம் வரும். ஸோ இதையெல்லாம் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.